வணக்கம். ஸ்டாலினை தூக்கிய டெல்லி போலீஸ், ஜனாதிபதி அறிவிப்பு. அதிர்ச்சியில் திமுகவின் தொண்டர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியின் போது செய்யப்பட்ட ஊழல்கள், அதிகார துஷ்பிரயோகம் அனைத்தையும் தற்பொழுது நேரடியாக ஆதாரங்களுடன் முதல்வர் விஜய் அவர்கள் நேற்று பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து மனுவாக கொடுத்திருந்தார். அதில் 15 மேற்பட்ட ஒட்டுமொத்தமான ஆவணங்களுடன் சமர்ப்பித்த தனிப்பட்ட மனு ஒன்றும் கொடுக்கப்பட்டது. நேரடியாக இதை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பை நிலைநாட்ட வேண்டும். பல மர்மங்கள் திமுகவில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் 5 லட்சம் கோடி கடன் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இந்தியாவையே திரும்பி பார்க்கும் விதமாக பல மோசடிகள் தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்றுள்ளது என்பதை முதல்வர் விஜய் அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடமும் அனைத்து ஆதாரங்களையும் கொடுத்து விசாரணைக்கு அனுமதிக்க வேண்டும். ஜனாதிபதியின் தனிப்பட்ட விசாரணையாக இருந்தால் நிச்சயம் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உடனடியாக நடக்கும் என்பதை அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கான அறிவிப்புகள் தான் இன்று மாலை வெளியாகியுள்ளது. டெல்லியிலிருந்து தனிப்படை காவல்துறை அதிகாரிகள் சென்னையில் முகாமிட்டுள்ளனர். விசாரணையை தொடங்கிவிட்டார்கள். திமுகவின் தலைமையில் இருந்தே விசாரணை நடத்தப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியின் பொழுது செய்த ஒட்டுமொத்தமான ஊழல்கள் இந்த 5 ஆண்டுகளில், விஜய் அவர்களது 5 ஆண்டுகளில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரும். மேலும் ஸ்டாலின் அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்துவதற்கு திமுகவின் தொண்டர்கள் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே பிரச்சனைகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் கூடுதலாக போலீசும் குவிக்கப்பட உள்ளதாக தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் திமுக தோல்வியடைந்ததற்கு மிக மிக முக்கியமான காரணங்கள், திமுகவின் ஆட்சியில் தாங்கள்தான் அடுத்த நிரந்தர முதல்வர் என்று திமுகவின் நிர்வாகிகள் செயல்பட்டதும், அமைச்சர்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோலில் இல்லாத அமைச்சர்களுக்கு கண்டிப்புகளை செய்யாமல் மாதம் மாதம் கமிஷன் வந்தால் போதும் என்ற மனநிலையில் செயல்பட்டதும் தான் திமுக இந்த நிலைமைக்கு காரணம். KN நேரு, பொன்முடி, KKSR ராமச்சந்திரன், குறிப்பாக துரைமுருகன் இவர்களை எல்லாமே ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோலில் எடுக்காமல் அவர்களது விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட்டதுதான் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. பொன்முடியாக இருக்கட்டும், KN நேருவாக இருக்கட்டும், பெண்களை இழிவுபடுத்தும் செயலிலும் கூட மேடை போட்டு தன்னைத்தானே வரத்தி கொண்டாரை தவிர அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. மக்கள் திமுகவின் மீது கடுமையான கோபம் அடைந்ததும் இந்த காலகட்டத்தில் தான். அமைச்சர்களாக செயல்படாமல் குறுநில மன்னர்களாக செயல்பட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களின் கைக்கூலியாக மாறி பல ஆயிரம் கோடிகளை டெண்டர்கள் முறைகேடு செய்து அதில் குறிப்பிட்ட கமிஷன் தொகையை தலைமையிடம் செலுத்திவிட்டு சொகுசாகவும் ஆடம்பரமாகவும் பதவியின் ஆசையிலும் அரசு வேலைகளிலும் கூட 10 லட்சத்திற்கு மேற்பட்ட பணங்களை லஞ்சமாக பெற்று 1010 கோடி KN நேரு அவர்கள் லஞ்சமாக வாங்கினார் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்தது. அனைத்தும் தான் திமுக ஆட்சி அமைக்க முடியாத நிலைமையாக மாறிவிட்டது. இனி திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழலும் உருவாகிவிட்டது. தமிழ்நாட்டில் விஜய் அவர்களது ஆதரவுகளும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குகளும் தமிழ்நாட்டில் உயர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகளும் மக்கள் மத்தியில் வரவேற்புகளும் இனி திமுகவின் பக்கம் இருக்காது. விஜய் அவர்கள் புது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதிய அமைச்சரவையை உருவாக்கி அவர்களது குடும்பமாக இருந்தாலும் சரி, அவர்களது உறவினர்களாக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையில்தான் பார்க்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை அமைச்சரை உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். இதன்படி நேற்று திமுகவிற்கு
பல கேள்விகள் எழுப்பப்பட்டது. செங்கோட்டையன் மட்டும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்று. ஆனால் இன்று நாம் பார்க்கும் பொழுது சிறு குறு தொழில் அமைச்சராக இருக்கக்கூடியவரது தந்தை நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சையும் மேற்கொண்டுள்ளார். இன்னமும் பல அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட பலர்களும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட உள்ளது. இது தொடர்ந்தால் நிச்சயம் மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழல் உருவாகும் அரசு மருத்துவமனையின் மீது. இதனால் தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களின் கைக்கூலியாக இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளது ஆதிக்கமும் தமிழ்நாட்டில் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டு ஜனாதிபதியின் உத்தரவின் பெயரில் தமிழ்நாட்டில் சில டெல்லியின் காவல்துறையினர் முகாமிட்டு தற்பொழுது விசாரணையை தொடங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நிச்சயம் இது பதற்றமான சூழல்தான். தமிழ்நாட்டில் திமுக செய்த தவறுகள் அவர்களுக்கான தண்டனையாக இப்பொழுது பார்க்கப்படுகிறது. பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் இருக்கக்கூடிய திமுகவின் கோபாலபுர குடும் அதை தக்க வைக்குமா அல்லது மத்திய அரசிடம் இழக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில்தான் தெரிய வரும். இதனைத் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் சவாலாக திமுக இருக்கிறது. இடைத்தேர்தலையும் திமுக சந்திக்குமா? அந்த 5 இடைத்தேர்தல்களில் திமுக எத்தனை இடங்களில் வெற்றியடையும் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதைவிட முக்கியமான ஒரு தகவலையும் நாம் பார்க்க வேண்டும். அதாவது திமுக கூட்டணியாக இருந்த காங்கிரஸ் தற்பொழுது விலகிவிட்டது. இதனால் மத்தியில் இனி யாரை வைத்து அரசியலை செய்வார் ஸ்டாலின்? பாஜகவை தமிழ்நாட்டில் நுழையவிட மாட்டோம் என்று மெகா கூட்டணி என்று தெரிவித்த ஸ்டாலின் அவர்களே தற்பொழுது மத்தியில் அரசியலை இனி எப்படி செய்வார்? மத்தியின் அரசியலில் ஆதரவு இல்லாமல் தமிழ்நாட்டின் அரசியலை இவரால் வழிநடத்த முடியுமா? கலைஞருக்கு வராத சிக்கல் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இடியாக வந்து விழுந்துள்ளது. இதனால் ஸ்டாலின் அவர்களது மத்திய அரசின் அரசியல் திட்டம் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருப்பதால் கனிமொழி அவர்கள் இனி எம்பியாக இருப்பதால் எந்த ஒரு பயனும் கிடையாது. மாநில அரசியலில் இருந்து விலகி தற்பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் அரசியலில் கவனத்தை செலுத்துவோம். மத்தியில் இனி நம்மால் அமைச்சராக முடியாது. காங்கிரஸ் நம்மை கலட்டி விட்டுவிட்டது. பாஜகவுக்கு ஆதரவுகளை கொடுத்தால் இருக்கின்ற எம்பியும் பறிபோகக்கூடிய நிலைமையும் உருவாகும். இதனால் காங்கிரஸை விட தற்பொழுது பாஜகவை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலையே நாம் கையாளுவோம் என்று கனிமொழியும் தெரிவித்துள்ளார். ஸ்டாலினை டெல்லிக்கு தூக்கினால் அந்த இடத்திற்கு உதயநிதியை விட கனிமொழி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.